ஒரு ஊர்ல மதன்லால்னு ஒருத்தர் பானிபூரி வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாரு. பானிபூரி பானிபூரி வாங்கம்மா வாங்க, பானிபூரி பானிபூரி ரொம்ப ருசியா இருக்கும், டேஸ்டா இருக்கும், வாங்கம்மா பானிபூரி. மதன்லாலுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான். அவன் பேரு ராஜா. ராஜா ரொம்ப நல்லா உதவி பண்ணுவான். பானிபூரிமா பானிபூரி வாங்க சார், வாங்க மேடம், இங்க ரொம்ப ருசியா இருக்கும், சுவையா இருக்கும், ரொம்ப கம்மி விலை தான். என்னடா ராஜா, ஒருத்தரும் வரமாட்டாங்க, தினமும் வாங்கி வச்ச உருளைக்கிழங்குலாம் அழுவி போகுதுடா. இப்படியே போயிருந்தா நம்ம கடையை மூட வேண்டியதுதான். எனக்கு தெரியல ஐயா, நான் பேசாம நம்ம எதனா வித்தியாசமா பண்ணா என்ன? அரே வித்தியாசமானா எப்படி சொல்ற? ரசத்துக்கு பதில் தண்ணி ஊத்தி கொடுக்கலாமா பேசாம? ஐயா நம்ம வித்தியாசமானா இந்த யூடியூப்லாம் பண்றாங்களா சேலஞ்சு, அந்த மாதிரி எதனா சேலஞ்சு மாதிரி வைப்போமா ஐயா? அப்ப நிறைய பேர் சாப்பிட வருவாங்கல்ல. டேய் நான் ஏற்கனவே நஷ்டத்துல இருக்கேன், இதுல நீ வேற புதுசா எனக்கு நஷ்டத்தை கொடுக்க போறியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அப்படி இல்லை ஐயா, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. 100 பானிபூரி சாப்பிடணும், சாப்பிட்டுட்டா நம்ம அவங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கலாம். அப்படி அவங்க சாப்பிடலன்னா சாப்பிட்ட பானிபூரிக்கு அவங்க காசு கொடுத்துட்டு போகணும். டேய் ராஜா, எல்லாரும் சாப்பிட்டு 500 ரூபாய் கேட்டா நான் எங்கடா போறது? நீ கடையை டெவலப் பண்ண ஐடியா கேட்டா க்ளோஸ் பண்ண ஐடியா கொடுக்குறியே. ஐயா நீங்களே நினைச்சு பாருங்க, உங்களால 100 பானிபூரி சாப்பிட முடியுமா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. ஆமாண்டா முடியாதுதான். சரி என்னமோ சொல்ற, முயற்சி பண்ணி பாக்குறேன், ஆனா இது ஒர்க் அவுட் ஆகல, உன் சம்பளத்துல தான் பிடிப்பேன். மதன்லால் ஒரு போர்டுல பானிபூரி சேலஞ்ச் எழுதினாரு. அதுல 100 சாப்பிட்றவங்களுக்கு 500 ரூபாய் தரதா எழுதியிருந்தாரு. அண்ணே சேலஞ்சுக்கு நாங்க வரலாமா? பானிபூரி கொடுங்க. டேய் தம்பி, 100 சாப்பிடணும். நீ 100 சாப்பிட்டனா நான் உனக்கு 500 ரூபாய் கொடுப்பேன். இல்லனா நீ பானிபூரி சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போகணும். நல்லா புரிஞ்சுதா போட்டி? மதன்லால் பானிபூரிய வைக்க ஆரம்பிச்சாரு. ராஜா போர்டுல நோட் பண்ணா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பையனால சாப்பிட முடியல. சாப்பிட்டதுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான். டேய் ராஜா, இது நல்ல ஐடியாவா இருக்குடா. பானிபூரியும் நல்ல வியாபாரம் ஆகுது, நமக்கு காசும் வருது. உனக்குள்ள இவ்வளோ திறமையாடா? மதன்லால் நல்லா சம்பாதிச்சாரு. எல்லாராலையும் 100 பானிபூரி சாப்பிட முடியாம போயிடுச்சு. அதனால மதன்லாலுக்கு நல்ல வியாபாரம் ஆயிடுச்சு. நாட்கள் அப்படியே போச்சு. ராஜாக்கு பண தேவை இருந்துச்சு. அதனால மதன்லால் கிட்ட ராஜா சம்பளத்தை ஏத்தி கேட்டான். ஐயா என் தங்கச்சிக்கு கல்யாணம் வருது, அதனால எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, கொஞ்சம் பார்த்து கொடுங்க ஐயா. டே ராஜா, என்னடா ஈஸியா 1 லட்சம் ரூபாய் கேட்குற? பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? அதெல்லாம் என்கிட்ட இல்லடா. உன்னால முடிஞ்ச இங்க வேலையை பாரு, இல்லைன்னா வேற வேலை கூட பார்த்துக்கோ. மதன்லால் இப்படி பேசினதை நினைச்சு ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ ஒரு நாள் வெண்ணிலாவும் சுசீலாவும் பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ராஜா தன்னோட கஷ்டத்தை நினைச்சு புலம்பிட்டு இருந்ததை பாக்குறாங்க. அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட உதவினாலதான் உங்க முதலாளி இப்போ நல்லா சம்பாதிக்கிறாருன்னு சொல்றீங்க. அப்புறம் உங்களுக்கு காசு கொடுத்தாதான் என்னவா அவருக்கு? இருங்க இருங்க, அவருக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கலாம். வெண்ணிலாவும் சுசீலாவும் மதன்லால் கடைக்கு போனாங்க. அண்ணா போட்டிக்கு நான் வரேன், எனக்கு பானிபூரி கொடுங்க. நீ இவ்வளோ பெருசா இருக்க, நீ ஈஸியா 100 பானிபூரி சாப்பிட்டுடுவ. அதனால உனக்கு 150 சாப்பிடணும், ஓகேவா? ஓ அப்படியா? அப்போ காசு கூட ஏத்தலாம்ல நீங்க. நான் சாப்பிட்டா நீங்க எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அப்படி என்னால சாப்பிட முடியலனா நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன். சரியா? போட்டிக்கு வரீங்களா? அட இவ என்ன நம்ம கிட்ட போட்டி போடுறா? மற்றவங்களால 20 கூட சாப்பிட முடியல, ஆனா இவ ஒரு 30 சாப்பிடுவா. அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் நமக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம். தைரியமா நம்ம போட்டிக்கு போலாம். மதன்லாலும் ஒத்துக்கிட்டாரு. போட்டியும் தொடங்கிடுச்சு. வெண்ணிலா சீக்கிரமாவே 150 பானிபூரியும் சாப்பிட்டுட்டா. என்னன்னா என்ன, போட்டி முடிஞ்சதுல? கொடுங்க கொடுங்க 1 லட்சம் ரூபாய். மதன்லால் 1 லட்சம் ரூபாவை வெண்ணிலாக்கு கொடுத்துட்டாரு. வெண்ணிலாவும் அந்த பணத்தை அப்படியே ராஜாக்கு கொடுத்துட்டா.
நம்ம மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைக்க கூடாது, கூட இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்.